வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்த பிரதமர் மோடியை திருச்சியில் வச்சு சந்தித்து பேசினார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. ஹோட்டலில் போய் சந்திக்க போகிறாரு, அதற்கான நேரம் கேட்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் விமான நிலையத்தில் மட்டும் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்துச்சு. அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்குமான அந்த சந்திப்புக்கான நேரம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படலை. ஏன்னா அவங்க அங்கே திருச்சிக்கும் போகலை, பிரதமரையும் சந்திக்கலை. ஏன் இந்த தவிர்ப்பு, இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி. இந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் சில தகவல்களை சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அதாவது பாஜகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு கூட்டணி. ஓபிஎஸ்ஸிலிருந்து, அதாவது ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவிலேருந்து விலகி வர்றதே நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸும் விஜயும் ஒன்று சேரணும், அந்த கூட்டணி அப்படிங்கிறது இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கணக்கையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் சில முக்கியமான கேள்விகள்லாம் எழுது. பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? தமிழ்நாட்டு அரசியலில் 2026 தேர்தலில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற நிலவரப்படி கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது மாறுதா அப்படிங்கிறதெல்லாம் பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ஐயநாதன், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, அதே போல் விமர்சகர் வலதுசாரி எம் குமார், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் எல்லாத்தையுமே போயிட்டு வந்துடுவோம். முதல்ல ஐயநாதன் சாருடைய முதல் பார்வையை கேட்டுருவோம். சார், இந்த பண்ருட்டியோட பேச்சிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தானது, அதே நேரத்தில் விஜயும் ஓபிஎஸும் ஒன்று சேரணும். இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, நேற்று மோடியை அவர் நம்ம யூபிஎஸ் சந்தித்து பேசினாருன்னு. பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வரவேற்பு ஒரு காகிதத்தை கொடுத்துருக்குறாரு, என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதனால் நம்ம அதை ஒன்றும் எடுத்துக்க முடியாது. இப்போ மோடி இங்கே வந்தது பார்த்திங்கன்னா, இந்த அரசு ரீதியான இந்த 2 நடவடிக்கைகளில் மட்டும் 2 விழாக்களில் மட்டும் கலந்துக்கிட்டு பேசிட்டு போகிறாரு. அந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, மோடி இங்கே வந்துடுறது வளர்ச்சி அப்படின்ற ஒரு இடத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு பாஜக துணை நிற்குது, எனது அரசு துணை நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொனியில் தான் அவருடைய பேச்செல்லாம் இருந்துச்சு. அது ஒன்று. அது எப்படின்னா அப்படின்றத பிறகு பார்ப்போம். திரு பண்ருட்டி அவர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்கிறத அரசியலில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதாவது இது ஆபத்தான கூட்டணி அப்படின்றதெல்லாம் எல்லா அதிமுகவை தூளாக உடைச்சதே பாஜக தான். யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? யூபிஎஸ் சொல்ல வேணாம், ஓபிஎஸ் சொல்ல வேணாம், டிடிவி சொல்ல வேணாம், சசிகலா சொல்ல வேணாம், அவங்களுக்கு கீழே இருக்கிற யாராவது சொன்னாங்களா? அதிகபட்சம் பொன்னையன் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு கபலீகர அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றத மட்டும் அவர் சொன்னார். அவரை தாண்டி வேறு யாரும் பேசலை. அப்போது ஆபத்தானது அப்படின்னோம்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் அது தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜகவுக்கு வெற்றி பெறணுன்னா அஇஅதிமுக தேவை. அது நிதர்சனமான ஒரு முடிவு. 11% 18% அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் பாஜக என்ன பண்ணிட்டான், அவங்களோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாஜக அதிமுகவை தங்களுடைய பிடிக்குள்ளே கொண்டு வந்துட்ட உடனே அதில் அண்ணன் அன்வர் ராஜா சொல்கிறது உண்மை. பாஜகனுடைய பிடிக்குள்ளே போயிடுச்சு அதிமுகன்றது உண்மை. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எந்த கட்சியோடு அவங்க நெகோஷியேட் பண்ண முடியாது. அவங்க தான் நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஓகே. அதாவது அந்த பேக்டோர் பார்லன்னு சொல்கிறாங்களே, பின்னணியில் நடக்கக்கூடிய பேச்செல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. இவங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ இவங்க விஜயத்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அந்த இடத்துல பாஜக உடனே அந்த இது க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் விஜய் இன்னைக்கும் தாவேக்கா உறுதியாக தான் இருக்குது இவங்களோட போகணும் அப்படின்ட்டு. ஆனால் போக முடியாத ஒரு சூழல் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆபத்து இல்லை அப்படின்ற ஒரு இடம் ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் திருச்சியில் அந்த மாநாடு போட்டார். அந்த மாநாட்டில் அந்த ஒரு எதிர்ப்பணின்னு வச்சுக்கோங்க, எடப்பாடிக்கு எதிர்ப்பணி பெரிய அளவுக்கு திரண்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தோம் இவர் ஒரு கட்சியை தொடங்குவார் அப்படின்ட்டு. ஆனால் பாஜக என்ன பண்ணிடுச்சு, அவரை தடுத்து இவரை கட்டுப்படுத்துறதுக்கான கேஸ் போடுற ஒரு ஆளை அவரை கருவியாக பயன்படுத்திடுச்சு. அவர் அப்படியே தனியாக நிற்கிறாரு.
என்ன வரைக்கும் அதே பொசிஷன் நிற்கிறாரு. அப்போ இவரை வந்துட்டு எப்படி ஒரு தனி மனிதரை எடுத்துக்குவாங்களா? இவர் கூட வந்துட்டு மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு, இவர் கூட வைத்தியலிங்கம் இருக்கிறாரு, இவர் கூட இன்னும் நிறைய பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் செல்வாக்கு உள்ளவங்க தான், எல்லாம் இருக்குது. பட் எப்படி இப்போ விஜயை கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இவங்கள ஒரு கூட்டணியாக எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? இப்போ என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தயவுலேயே அதை ஒன்று சொன்னார் நடுவில் ஓபிஎஸ். அப்படி சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு பாஜகவினுடைய ஒரு இதுவாக தான் இருந்து செயல்படுறாரு. அப்போ இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து முதல்ல அவருக்கு அட்வைஸ் பண்ணட்டும், என்ன அரசியல்லாம் அவர் பண்ணணும் கான்கிரீட்டான்ட்டு. அடுத்த முடிவு தான். ஏன்னா ஒரு கூட்டணின்றது ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு. அது எடுக்கிற இடத்துல அவர் இல்லை. அவருக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாம் ரைட்டு, ஆனால் இல்லை. என்ன பண்ணுவீங்க? ஓகே, பிரியன் சார், ஓபிஎஸோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனதுங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போயிடவும் முடியாது ஒரு பக்கம். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? ஓபிஎஸ் பாஜகவோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம முதல்ல பார்க்கணும். அது வந்து 2017 இருக்குது. ஸோ அவர் செஞ்ச பல விஷயங்கள் பாஜக ஆட்கள் சொல்லி தான் செஞ்சார். குருமூர்த்தி சொல்லி தான் செஞ்சார், பிரதமர் சொல்லி தான் மந்திரி சபையெல்லாம் சேர்ந்தார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது தொடர்ந்து பாஜகவோட விசுவாசியாக தான் அவர் இருந்துட்டு வந்திருக்காரு. ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் கூட பாஜக சொல்லி தான் அவர் வித்ட்ரா பண்ணிட்டார், போட்டியும் போடலைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ தொடர்ந்து என்டிஏவில் இருக்கிற ஒரு போன எலெக்ஷன்ஸ்லையும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் அவர் இருக்கார். ஆனால் இப்போது அதிமுகவோட கூட்டணி அமைச்ச பிறகு அவருடைய பொசிஷன் வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. அவரை வந்து என்டிஏக்குள்ளே இருக்கிறதா வந்து பாஜகவும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. எடப்பாடியும் வந்து அவர் என்டிஏக்குள்ளே இருக்காரா இல்லையான்றதை அவர் வந்து கடந்து விட்டதுன்ட்டார். ஆமாம், காலம் கடந்து விட்டதுன்றார். ஸோ அப்போ அவருடைய பொசிஷன் என்ன ஆக்சுவலாக? அப்போ அவர் இத்தனை நாள் பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தார், அதற்கான அந்த ரெஸ்பான்ஸ் என்ன ஆக்சுவலாக? பாஜகத்திலேருந்து ஒரு ஃபேவரபுளாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க சொல்ல வேண்டாமா? எங்களுக்கும் எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் ஒரு தேர்தல் உறவு இருக்கலாம், கூட்டணி இருக்கலாம். ஆனால் வந்து எங்களோட வந்து விசுவாசமாக இருக்கார். 2017 அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுல வந்து பாஜகவுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக? அது எடப்பாடிக்கு பயந்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப அந்த நடைமுறை சரியில்லை, அந்த செயல்பாடு சரியில்லைன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா உங்கள் கூட 6-7 வருஷமாக இருக்கார். அவர் வந்து போன எலெக்ஷனில் உங்கள் கூட கூட்டணியில் இருந்தார். அவர் இந்த எலெக்ஷனில் உங்கள் கூட இருக்காரா இல்லையா, என்டிஏக்குள்ளே அவர் இருக்காரா இல்லையான்றதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். அதை நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த விஜய் ஓபிஎஸ் கணக்குங்கிறது இல்லை, அந்த கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இதோட தொடர்ச்சியாக தான் அந்த கணக்கை நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் வந்து என்டிஏக்குள்ளே அவர் இருக்காருன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. அதே சமயம் அப்போ வந்து அவர் வந்து தன்னோட லீகல் ஃபைட்டை வந்து எடப்பாடியோடு போட்டுட்ருக்கார். அவர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு அவர் அதிமுகவோட அடிப்படை விதிகளை வச்சு அவர் ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. அந்த ஃபைட்டில் வந்து அவர் எப்படி வின் பண்ணுவார், அது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த லீகல் பேட்டில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாஜகலையும் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்காருன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. கடைசி நேரத்தில் அவர் நீங்கள் கைட்டு விட்டீங்கன்னா, அவர் அனாதையை விட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக? அப்போ அவர் வந்து ஒரு வழியை தேட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போது இபிஎஸ்ஸை வந்து அவர் பொலிட்டிக்கலாக கவுண்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொலிட்டிக்கலாக இபிஎஸ் அவர் கவுண்டர் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆதரவு தேவையாக இருக்குது. அவர் ஏதோ ஒரு வழியை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இருக்கிறது தமிழ்நாட்டில் 4 அணிகள் இருக்குது. திமுக அணி இருக்குது, அதிமுக அணி இருக்குது, சீமான் இருக்கார், விஜய் இருக்கார். அப்போ அவருக்கு எது சரியான ஒரு அணி? அதிமுகவை தோக்கடிக்கணும், பொலிட்டிக்கலாக தோக்கடிக்கணும், இல்லை இபிஎஸ்ஸை தோக்கடிக்கணும், அவரை வலுவிழக்க செய்யணும். அவர் வந்து அதிமுக ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றாரு, நம்ம சேரணும்னு சொன்னால் கூட அவர் நம்மளை ஒதுக்கி தர்றாரு, ஓரங்கட்டுறாரு. அப்போ இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரே ஆப்ஷன் விஜய் ஓபிஎஸ் கையில் எடுத்தாருன்னா அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது சீமானை விட திமுகவை விட விஜய் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவருக்கு இருக்கலாம். அதுதான் பண்ருட்டி சொல்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சரி, ஓகே. நான் சேலம் மணிகண்டன்ட்ட கேட்கணும். இந்த கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு ஆபத்தான கூட்டணி அப்படின்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் குறிப்பிடுறாரு. இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? சன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இந்த தமிழில் ஒன்று சொல்லுவாங்க ராஜா, ஆமை புகுந்த வீடும் பண்ருட்டி ராமச்சந்திரன் பூந்த கட்சியும் உருப்படாது அப்படிம்பாங்க. அதுதான் அவருடைய வரலாறு. அது தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் மணிகண்டன். இந்தியாவுக்கே தேசிய இல்லை, அவரோட ராசியை நான் சொல்றேங்க. அதாவது ஆமை புகுந்த வீடு எப்படியோ அந்த மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி பாமகவுக்கு போனாரு, பாமகவுக்கு போனாரு, தேமுதிகவுக்கு போனாரு, அதிமுகவுக்கு மறுபடியும் வந்தாரு. இப்போ அடுத்த ஒரு ஊடை வந்து லீட் பண்ணி அவர் எடுத்துட்டு போறாரு. நான் அதுக்கு வரலைங்க. இந்தியாவுக்கே நான் பாஸா இருந்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியாவுக்கு நான் பாஸா இருந்தாலும், தமிழகத்திற்கு என்டிஏ கூட்டணியின் ஒரே பாஷா பாய் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது தான் இந்த 2 பேரும் சந்திச்சது முதல்ல மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதாவது திருச்சின்னா ஆகுனா அரசியல் கட்சிகள்லாம் திருப்பு முனை ஏற்படுத்தும் திருச்சி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி
இத்தனை நாள் என்ன சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பாருங்க கூட்டணியில் பங்கு அமித்ஷா விடமாட்டார், இவங்களை கண்டமாக வெட்டி விடுவார், இவங்களை மிரட்டுவார், உருட்டுவார், ஈடியை வச்சு அடிப்பார், இன்கம் டேக்ஸை வச்சு துரத்துவார் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியாக சொன்னார் என் தலைமையில் அதிமுக தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு அப்புறம் டெல்லி பக்கம் இருந்து எந்த பதிலும் அதுக்கு வரல. பிரதமர் அவரை மட்டும் சந்திக்கிறார் அப்படின்னா ஐயா இங்கே கூட்டணியுடைய தலைவர் நீங்கள் தான் மிஸ்டர் பழனிசாமி, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல சொன்ன செய்தி. சந்திச்சு பேசினாரு நான் சொன்னது கூட ஐயநாதன் சொன்னாரு. ஐயநாதன் அதை குறுக்கிட்டு சொன்னார் ஒரு விஷயத்தை, சந்திச்செல்லாம் ஒன்றும் பேசலைங்க, வந்து விமான நிலையத்துக்கு போனாரு, ஒரு பேப்பரை நீட்டினாரு, வாங்கிட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அதாவதுங்க ஐயநாதன் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுபவர். ஒன்று கேட்குறேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரதமரை பார்த்து கொடுக்குறாரு, அவரிடம் காகிதம் கொடுத்தாரு, ஆமா லவ் லெட்டர் கொடுத்தாரு, எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு. இதே மாதிரி முதலமைச்சர் போய் டெல்லியில போய் இல்ல மணிகண்டன் அவர் அந்த மாதிரி சொல்லல. அதாவது இல்ல மணிகண்டன் ஒண்ணு இல்ல, அதோட காகிதம்னா என்ன அர்த்தங்க? இருங்க இல்ல ஏதோ காகிதம்னா நான் லவ் லெட்டர் கொடுத்தாரா? இல்ல காகிதம் சொன்னா லவ் லெட்டர் கொடுத்தாரா? எதுக்காக அவர் அந்த பேப்பரை கொடுத்தாரு? இல்ல அது என்ன மனுவா? ஐயா நீங்க போங்க. ஐயா விஜய் ஐயநாதன் இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து திமுக ஐயநாதன் கொஞ்சம் பொறுமாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என் டர்ன்ல நான் பேசுறேன், கொஞ்சம் அமைதியா சரியா பேசுறீங்களா? நான் ஏன் மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வாங்க முதல்வரேன்னு சொன்ன உடனே வராம 4வது தடவை பாத்தீங்கன்னா நிதிக்கு உதயநிதிக்கு பிரச்சனை வந்த உடனே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் மோடி கையை பிடிச்சி ஐயோ உடுப்பா ஸ்டாலின் கை வலிக்குதுங்கிற அளவுக்கு கையை பிடிச்சி குலுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு காகிதம் கொடுத்தாருன்னு சொன்னா அது எவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் தமிழக முதலமைச்சரை. ஒரு எதிர்கட்சி தலைவர் நாட்டோட பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு தமிழகம் சார்ந்த மனுக்களை கொடுக்குறாரு, காகிதம் கொடுத்தாராம். ஆமா ஐ லவ் யூ மோடி அப்படின்னு எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பொறுப்பான மூத்த பத்திரிகையாளர் பேசுற இதுங்க. சரி ஓகே, நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம். நீங்க அடுத்ததுக்கு வாங்க. சொல்லணும் இல்ல இது சம்பந்தமா கொடுத்தாங்க. இல்ல சார் இப்ப நீங்க தான் பேசுறீங்க இந்த கூட்டணி தொடர்பான அந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாட்ஷா பாய் நீங்க தான். இல்ல நீங்க சொன்ன வார்த்தை பாட்ஷா பாய் தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அவரை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை தான் அவர் கேட்கிறாரு. என்ன கொடுத்தாரு அந்த பேப்பர்ல, என்ன கோரிக்கை ஏதாவது இருந்துச்சா அதான் கேட்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற போரை நிறுத்த சொன்னாரு, அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீர்க்க சொன்னார். தமிழ்நாட்டு நலன் தமிழகத்திற்கு என்னென்ன பண்ணணுங்கிறத கொடுத்தாரு, காகிதம் லவ் லெட்டர் கொடுத்தாரு, இப்படி விட்டாரு, ஏரா விட்டாரு. அதை பார்க்கலையா ஐயநாதன்? மோடி அந்த திரும்ப ஐ லவ் யூ மோடி அப்படின்னு ஏரா விட்டார். பேசுறாரு பாருங்க பேச்சு. தமிழக நலன் அப்படின்னு என்னென்ன தமிழகத்துக்கு பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் கொடுத்தாரு. ஒரு பிரதமருடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பே ஒரு திட்டமிடுற பயணம். அப்பயே ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இந்த முறை ஏர்போர்ட்டில் மட்டும்தான் உங்களை சந்திக்கையில. நாள் பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அன்னைக்கு காலையில் மாலத்தீவில் இருக்கிறாரு, அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல திருச்சியில வந்து நிற்கிறாரு. 75 வயசுலையும் அழுத்தம், ரத்த அழுத்தம், சுகரு, இதய நோய் எதுவுமே இல்லாத பம்பரமா சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அன்று இரவு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. திரு டிடிவி தினகரன் நான் அறிந்த வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஏன்னா தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை கட்டமைப்பவர் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்ப அபிஷியலா அறிவிக்கிறாரோ அந்த கூட்டணியில் தினகரன் இடம்பெற்றதுக்கு அப்புறம் தான் பிரதமரை சந்திக்க இயலும். இன்னொருத்தர் பாவம் அவர் சொன்னார், ஐயநாதன் இல்ல மன்னிக்கணும், இவரு இன்னொரு பத்திரிகையாளர் பிரியன் சொன்னாரு 6-7 வருஷமா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாருங்க. 6-7 பேர் கூட இல்லைங்க, அதாங்க பிரச்சனை. 6-7 வருஷமா இருக்கிறதா பிரச்சனை. அரசியல் கட்சியில 6-7 பேர் கூட இல்லை. இந்த பாஷா படத்துல சொல்லுவாங்களே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஒரு பன்னீர்செல்வம் வேணா 10 பன்னீர்செல்வத்துக்கு 10 லட்சம் பன்னீர்செல்வத்துக்கு சமமா 4 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் கலந்து போயிட்டாங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த வயிற்றுலையும் கொஞ்ச நாள் அவர் கூட உதாரணம் எல்லாம் பாட்ஷாவுல இருந்தே வருது. நீங்க தான் படகடம் பாத்தீங்களா? பாட்ஷா வந்துட்டு போனார்ல, பாட்ஷா நேத்து வந்தார்ல, அவங்களுடைய பாட்ஷா வந்தார்ல, அப்படியே அந்த நடப்புல இருக்காரு போல. அதே மாதிரி நேத்து அது அடுத்ததுங்க மோடியை பத்தி அடுத்த ரவுண்ட்ல வரேன். சோ வந்ததோட பெருமாள் மணிட்ட போயிட்டு வந்துருவோம். பழனிசாமி தமிழகத்தில் சார் முடிச்சிடற, தமிழகத்தில் கூட்டணியின் தலைவர் நீங்கள் தான், நீங்கள் எடுக்கும் கூட்டணி முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இல்ல பிரதமர் எங்க அங்க சொன்னாரு, எங்க சொன்னாரு? ஓகே 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 நான் பெருமாள் மணிட்ட கேட்றேன். ஓகே மணிகண்டன் குறிப்பிட்டது போல
மிஸ்டர் பழனிசாமி தமிழ்நாட்டில் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் எங்கேயா சொன்னாரா? நான் அறிஞ்ச வரைக்கும் இல்லை, மணிகண்டன் குறிப்பிட்றாரு. இல்லை, அந்த மாதிரி எதுலேயும் ஊடகத்தில் எதுலேயுமே இதாகலை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கூட்டணி கணக்குகளை எப்படி பார்க்கலாம்? இந்த பன்ருட்டி சொன்ன கணக்குகளை எப்படி பார்க்கலாம்? அதுக்குள்ளே வருவோம். இல்லை, இப்போ தமிழக அரசியலில் ஒரு பொறுமை, நிதானம், விசுவாசம் இதற்கெல்லாம் ஒரு பெயர் நீங்கள் கொடுக்கணுன்னா அது ஓபிஎஸ்ங்கிற பெயரை தான் கொடுக்கணும். பெரிதாக ஊடகங்களில் வெளிப்படாத, பெரிய அளவில் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு அரசியல் தலைவராக அவர் இருந்தாலும் 96ஆம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேனி நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்றைக்கு அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 நகரசபை தலைவர்களில் ஒருவராக அவர் அமைகிறார். அப்படி தான் அவர் கார்டனுக்குள்ளே வரார். அந்த வெற்றி பெற்ற அஇஅதிமுக நகரசபை தலைவர்கள் சந்திக்க வருகிற போது வருகிறார். அதற்கு பிறகு அவருக்கு அரசியலில் பின்னடைவே இல்லை என்பது போல ஏறக்குறைய இன்றைக்கு 25 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இதில் 15 ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிறார். 3 முறை வெவ்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் அதிரடியாக ஏதேனும் ஒன்றை செய்தார் என்றோ அல்லது ஒரு விஷயத்தை ஊடகங்களில் பேசினார் என்றோ ஒருபோதும் நாம் அறிந்திராத வகையில் அதிகாரத்தை ஐயா ஓபிஎஸ் அளவிற்கு தமிழகத்தில் ஒட்டி நின்ற அரசியல் தலைவர்கள், அதாவது கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்கொண்ட தலைவர்கள் அல்லது இருபெரும் முன்னேற்றக் கழகங்களை முன்னின்று வழிநடத்திய தலைவர்களுக்கு அடுத்து அதிகாரத்தை ஒட்டி நின்ற, நீண்டகாலம் அதிகாரத்தை ஒட்டி நின்ற தலைவர். அதே போல் அஇஅதிமுக என்ற பேரியக்கத்தை பொறுத்தளவில் அதன் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார், பொருளாளராக இருந்திருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏன் அவருடைய சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு உரியவரை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தருக்காக கலட்டி விட பாஜக தயாராகிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக நடக்கலையே, அது அவர் வாழ்க்கையில் 2வது முறையாக தானே நடக்குது. ஏனென்றால் இதே போல தன்னை பெரியகுளம் சேர்மனாக இருந்த தன்னை யார் முதலமைச்சராக்கி, வருவாய்த்துறை அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்தார்களோ அந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே விசுவாசமாக இருந்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு அந்த 2001ஆம் ஆண்டு தனக்கு எந்த குடும்பம் அதிகாரத்தில் உச்சத்தில் கொண்டு வந்து வைத்தார்களோ அந்த விசுவாசத்தை, அரசியலை பொறுத்தளவில் விசுவாசத்திற்கு தான் பதவி கிடைத்த பிறகு விசுவாசம் என்பது கிடையாது. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகும் விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். அன்றைக்கும் யாருக்கு விசுவாசத்தை காட்டினார்களோ அன்றைக்கு அங்கே இடமில்லை என்ற பிறகுதான், நமக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் இங்கே இடமில்லை என்ற பிறகுதான் அவர் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். பிறகு இன்னொரு வாய்ப்பை தேடி போகிறார். அப்போ அதே போல ஒரு சூழல் இன்னைக்கும் நடக்குது. ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நடக்கிறது. விசுவாசத்தை பாஜகவுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து அவர் எவ்வளவு தீவிரமான விசுவாசத்தை பாஜக தலைமைக்கு காட்டினார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு அவர்களும் என்ன சொல்கிறார்கள், உங்களை விட அவர்தான் எங்களுக்கு முக்கியம், அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படிங்கும்போது இப்போ அவருக்கு வேற வாய்ப்பே இல்லை, விஜய் தான் ஒரே ஆப்ஷன். அப்போ அடுத்த வாய்ப்பை தேடி போறார். அப்போ அவர் எங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது தமிழக அரசியலில் ஒரு ராஜகுரு போல, ஒரு மூத்த ஆசிரியர் போல அவர் அனைத்து அண்ணா காலத்து அரசியல் தலைவர். அண்ணாவிடம் அவரை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நம்ம பையன் ஒருவனும் இன்ஜினியரிங்கில் மிக சிறப்பாக படிக்கிறான் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். கலைஞருடைய அமைச்சரவையில் இருந்தார். அஇஅதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த பொழுது அதனுடன் வந்திருந்தார். பிறகு பாமகவினுடைய முதல் எம்எல்ஏவாக இருந்தார். தேமுதிக தொடங்கப்பட்ட பொழுது அதற்கு ஒரு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அமர்ந்தார். இப்படி அவர் வழிநடுக பல்வேறு இயக்கங்களை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி வந்திருக்கிறார். ஐநாவில் அவர் உரையாற்றி திரும்பிய பொழுது அவரை யானை மீது வைத்து அழைத்து வர வேண்டும் என்று புரட்சித் தலைவருக்கே தோன்றியது. அந்த அளவிற்கு புரட்சித் தலைவர் போன்றவர்களால் பாராட்டப்பட்ட ஐயா பன்ருட்டியார் இப்போது ஒரு புதிய திசையை காட்டுகிறார். ஏற்கனவே எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர் விசுவாசத்தை காட்டிய இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாரோ அதே போல இப்போதும் அவர் விசுவாசத்தை காட்டுகிற இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அப்போ அவருக்கு இன்னொரு ஆப்ஷனா இருக்கக்கூடியது விஜய் தான் அப்படின்னு ஒரு வழியை பன்ருட்டி ஐயாருடைய பேட்டி சொல்கிறது. அப்போ இதுவரைக்கும் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு எதிராக மாற்று என்று வந்தவர்கள் எல்லாருமே தமிழக அரசியலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் ஐயா விஜய் என்ன சொல்லுகிறார், நான் திமுக எங்களுடைய எதிரி, பாஜக எங்களுடைய எதிரி என்று தன்னுடைய நிலைப்பாட்டை சற்று மாற்றி வடிவமைத்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில்
ஒரு மாபெரும் இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறவில்லை, அவர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். அவர் பொறுமை காத்திருக்கிறார். அவர் 2020 கூட பொறுமையா தான் இருக்காரு. இன்னும் கூட ஓபிஎஸ் அதான் நான் சொல்றேன். அவர் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாலிட்டிஷியன். அதனால தான் அவரால் ஜெயலலிதா அம்மாவிற்கே நம்பர் 2ஆக 16 வருடங்கள் இருக்க முடிந்தது. அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவருக்கு நம்பர் 2ஆக குறுகிய காலம்தான் எல்லோரும் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். யாரும் இவ்வளவு நீண்ட காலம் தாக்கு பிடித்ததில்லை. 2021ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இழந்த பிறகு, அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இவ்வளவு நாட்களும் பொறுமை காத்தார். ஐயநாதன் ஐயா குறிப்பிட்டதை போல திருச்சி மாநாடு மிகப்பெரிய மாநாடு தான். ஆனால் அவர் அந்த இடத்தில் கூட எதையும் செய்யவில்லை. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் அவரை 5 அல்லது 6 தொகுதிகள் 10 தொகுதிகள் வரை கூட போட்டியிட சொன்னார்கள். ஆனால் அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரே ஒரு தொகுதியில் தான் நின்றார். தமிழக அரசியலில் தன்னை பெரிய அளவில் வெளிப்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய உத்திகளின் வழியாக மட்டுமே தன்னுடைய கார்களில் 15 வருடங்களுக்கு மேலாக தேசிய கொடி பறக்கும்படி பார்த்து கொண்ட தன்னை ஒரு டீக்கடை உரிமையாளராக, அது நீங்க இன்னைக்கு ஐயா மோடி ஐயா தான் ஒரு டீக்கடை உரிமையாளர் என்பதை எவ்வளவோ இடங்களில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இவர் அப்படி ஒரு எளிய பின்புலத்தை அதை கூட அவர் ஒரு நரேட்டிவாக மாற்றியதில்லை. ஆனால் அவர் டயரை வணங்கினால் அந்த இயக்கமே டயரை வணங்கும். அவர் வானத்தை பார்த்து புறப்படுகிற ஹெலிகாப்டரை நோக்கி வணங்கினால் அந்த இயக்கமே ஹெலிகாப்டரை நோக்கி, இதுதான் யதார்த்தம் இல்லையா? அப்படிதான் மாறல. அப்படித்தான் அவர் இருந்தார், முன்னின்று வழி நடத்தினார். அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2ஆக இருந்த பொழுது ஒருபோதும் தனக்கென மாவட்டங்களில் அணியை உருவாக்கி கொள்ளாதவர் அவர். அதனால் தேர்தல் நெருங்கி வருகிற பொழுது செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஒரு பெரிய மாநாட்டை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு முன்னோட்டமாக அவர் 2 குழுவை தான் கொடுத்தார். ஒன்று, ஐயா அமித்ஷா அவர்கள் உங்களை சந்திக்காமல் போனது வருத்தமானு கேட்டப்போ ஆமா வருத்தம். அப்பதான் முதன்முறையாக அவர் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். ஆமா வருத்தம் அப்படின்னு சொன்னார். அவர் எப்போதும் மத்தியில் ஒரு மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து விட்டு அவர் சந்திக்காமல் சென்னை திரும்பிய பொழுது விமான நிலையத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுப்பார். அந்த இடத்துல தான் நீங்கள் ஐயா ஓபிஎஸ்ஐ புரிந்து கொள்ள வேண்டும். விமான நிலையத்தில் இறங்கி வருவார். அன்றைக்கு முழுக்க அவர் காத்திருந்தது செய்தியாக இருக்கும். கேட்கும்போது சொல்வார், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்வார். பிறகு இப்போது அவர் ஒரு காரியம் செய்தார். என்னவென்றால், ஐயா மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு எழுதிய கடிதத்தை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வெளியிட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வெளியேறல, நீங்க தான் என்ன வெளியே அனுப்புறீங்க, எனக்கு வேற வழி இல்லை, அப்ப நான் என்ன பண்றது? அப்போ ஒரே நேரத்தில் இந்த 2 சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப ஐயா பண்ருட்டியார் என்ன சொல்றாரு, அவர் ஒரு திசாட்டியை போல வழி நடத்துகிறார். நான் ஏன் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், சமீபத்தில் அவனுடைய ஒரு கூட்டம் நடந்தது. ஐயா பண்ருட்டியாருக்கு 80க்கு மேல் வயது, ஏறக்குறைய 90 நெருங்குகிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேடைக்கு ஏறுகிற பொழுது ஐயா பண்ருட்டியார் எழுந்து நிற்கிறார். இந்த பண்பு திராவிட இயக்கங்களின் பண்பு. ஆக இந்த ஆட்டம் என்பது தேசிய கட்சி ஒன்றிற்கு எதிரான இருவரும் திராவிட இயக்க தலைவர்களுடைய ஆட்டம். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அஇஅதிமுகவில் இருந்த ஐயா பண்ருட்டியார் அவர்களும் அம்மா ஜெயலலிதா காலத்தில் மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவின் சாரத்தை உள்வாங்கி பாஜக என்கிற ஒரு இயக்கத்திற்கு, ஒரு கட்சிக்கு எதிராக இவர்கள் நடத்துகிற ஒரு ஆட்டம். ஆனால் அது ரொம்ப சப்டலா இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாம இருக்கு. ஆனால் இதுதான் இந்த களம். அவர் சொல்லுகிறார், திமுக வெர்சஸ் தாவேகா என்றுதான் மாறும் என்று சொல்கிறார். அப்படித்தான் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை நான் குமார்கிட்ட கேட்கணும். பெருமாள் மணி மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியேறல, வெளியேற்றப்படுறாரு. அதாவது அவரே போல தூரம் போகலை, துரத்தப்படுறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவரோட பேச்சிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பாஜக இன்னைக்கு ஓபிஎஸ்ஸை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறத ஓபிஎஸ் ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ருட்டியார் குறிப்பிடுறாரு. இதை எப்படி சார் எடுத்துக்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? முதல்ல அன்பு சகோதரர் பெருமாள் மணிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இல்லை எல்லாருக்குமே வணக்கத்தை சொல்லுங்க. எல்லாருக்கும் பொதுவாக வணக்கம் தான். பெருமாள் மணி என்னுடைய கருத்தோடு மிக அழகாக தெளிவாக ஓபிஎஸ்ஐ பற்றி நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்காக நான் அவருக்கு ஸ்பெஷல் வணக்கம்னு சொன்னேன். அதே ஓபிஎஸ்ஸை பற்றி நீங்கள் திரு ஜெயலலிதா அவர்கள் பேசுனதை கொஞ்சம் கேட்கணும். அப்போது ராஜ்யம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது. அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து, பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் பரதன் ராமருக்கே ஒப்படைத்தார். இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது. ஆனால் வரலாற்றில், அரசியல் வரலாற்றில்
எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓகே, அவ்வளவுதான். புரியுது 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 ஜெயலலிதா இதைத்தான் அவர் தெளிவாக விளக்கினார். இதில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம பார்த்த விஷயம், வீடியோ உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி அவரை ஓரங்கட்டி வச்சுட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை பற்றி தான் நம்ம நிறைய நாள் விவாதித்திருக்கிறோம். அது போகட்டும். இப்போது இந்த கடிதம் எழுதுனது 2 பேரும், திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிரதமருக்கு கடிதம் எழுதியது, அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் அந்த விமான நிலையத்தில் அந்த மனுவை பெற்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ள கோரிக்கைகள், தமிழ்நாட்டில் அவர் எதெல்லாம் தேவை என்று நினைத்ததோ அதை எழுதி கொடுத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொண்டார். இந்த அரசியல் கட்சி விவகாரங்களை பிரதமர் அவர்கள் பேசவே இல்லை. ஏன்னால் வந்திருப்பது அரசு நிகழ்ச்சிக்காக. தூத்துக்குடியில் ஒரு 4 நாள், கடந்த 4 நாட்களாக பிரிட்டன் சென்று அங்கிருந்து அங்கே அதை தாண்டி அதை கடந்து வருவோம். இப்போ நான் கேட்கறது அப்படிங்கிறது வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் குறிப்பிட்ட விஷயம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து வெளியில வந்தது ஓபிஎஸ்க்கு நல்லதுன்றாரு சார். அவரு வந்து ரொம்ப பழைய அவர்தான் கூட இருக்கிறார். அவர் படித்த காலம், அவர் எம்ஜிஆர் அவர்களிடம் திமுகவில் இருந்த காலகட்டம், அவர் திரு எம்ஜி ராமச்சந்திரனோடு அமைச்சரவையில் இருந்த காலகட்டம், அவருடைய அனுபவம், அவர் திராவிடத்தை தவிர அன்னைக்கு வேற எதையும் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி அங்கே இல்லை. அன்னைக்கு காங்கிரஸ் சரியில்லாமல் மாநிலத்தில் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சிகளெல்லாம் இப்போ எல்லா கட்சிகளும் இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் அத்தனையும் காங்கிரஸுக்கு எதிராக, காங்கிரஸினுடைய வருத்தத்தில் காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான். அப்படி ஒரு இயக்கம் தான் திமுகவும். அந்த திமுகவிலெல்லாம் இருந்து வந்தவர், திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், திராவிட சித்தாந்தத்தை அவர் சுவாசித்தவர். அவருக்கு பிஜேபி இப்படி நாடு வளர்ந்திருக்கிறதையோ அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்தையோ பற்றி அவருக்கு என்ன வயதாகிவிட்டது. வயதானவர்களுக்கு ஒரு இவ்வளவு நாளா அவர் வந்து ஓபிஎஸ் கூட தான் இருந்தாரு. இவ்வளவு நாளா ஓபிஎஸ் அங்க வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட போது கூட பண்டூட்டி ராமச்சந்திரன் இந்த கருத்தை சொல்லலையே. இல்லை, இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார் எப்போதுமே. அவருக்கு எப்போதுமே அதில் விருப்பம் கிடையாது. அது நீங்கள் ஏற்கனவே முன்னாலே அவர் பேட்டியிலலாம் நீங்கள் கேட்டிருக்க முடியும். பாஜக கூட ஒன்றும் கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் எப்போதுமே சொல்லி வந்திருக்கிறார். அவருக்கு அந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு எந்த உடன்பாடும் இல்லை. இப்போ தொடர்ந்து அவர் நம்ம பெருமாள்மணி அவர்கள் சொன்னது போல பொறுமை கடலிலும் பெரிது என்பதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு இடைஞ்சல், இவ்வளவு நிராயுதபாணி ஆக்கப்பட்ட பிறகு கூட இன்னும் பொறுமை காத்து அவர் நிராகரிக்குதா? ஓபிஎஸ் நிராகரிக்குதா பாஜக? அதான் கேள்வி. வாங்க அதுக்கு வாங்க. இல்ல, ஓபிஎஸ் பாஜக நிராகரிக்க, அதாவது சார் அதிமுகவில் பிரச்சனை, அதிமுக பிரச்சனை ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனையை அப்போ உடைஞ்சி சுக்குநூறாக போயிருக்கக்கூடிய பிரச்சனையை அதை சரிப்படுத்தினது பாஜக என்பது உலகத்துக்கு தெரியும். அதை அன்றைக்கி சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வைத்து அவர்களை தொடர்ந்து அந்த 4.5 ஆண்டு காலம் அந்த கட்சி ஆட்சியில் இருந்ததுக்கும் பிஜேபி காரணம் என்பது தெரியும். அதற்கு பிறகு ஆட்சி முடிந்த பிறகு பல தேவையில்லாத காரணங்களை சொல்லி அவரை வெளியேற்றி அவரை எல்லா வகையிலையும் அவர் ஒரு சட்ட ரீதியாகவும் சரி எல்லா வடிவத்திலையும் அவரை செயலிழக்க செய்து ஆகிவிட்டது. பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அவர் வேண்டாம் இவர் வேண்டாம், அவருக்கு பின்னால் எடப்பாடி சேர்க்க மாட்டேன்றாரு, அது அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப கேக்குறதுங்கிறது வந்து உங்களை நம்பி வந்தாரு, உங்க கூட இருந்தாரு, இப்ப இன்னைக்கு புதுசா ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவரை கழட்டி விட்டீங்களாங்கிறதா கேக்குறாங்க சார். அதாவது பாஜகவில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, கட்சி தலைவர் தேசிய தலைவர் பதவியே இன்னும் போடலை சார். பாஜகவில் எதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், எல்லா விஷயத்துலையும் லேட் ஆகும். ஒரு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்லேருந்து அட்வொகேட்டு கட்சியினுடைய பொறுப்புகள், டாப் லெவல் பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே காரணம் எல்லாம் பேசிப்பாங்க. ஜனநாயக கருத்து பிரதிநிதித்துவம் அங்கே உண்டு. ஆனால் விவாதிப்பார்கள், பிறகு நின்று போயிடும், இப்படியே காலதாமதமாகும். அதில் இதுவும் அந்த கேட்டகரி தான். ஒரு கட்சி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எடப்பாடி தான் அந்த அதிமுகங்கிறது ஆகியிருக்கிறது. கோர்ட்டும் அதை அனுமதித்திருக்கிறது. எல்லா இடத்துலையுமே கூட்டணி பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்போ எப்போதுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இது என்னென்னா அட்வைஸ் என்னென்னா தென் தமிழகத்தில் முக்குலத்தோர் சமுதாயம் மற்றும் அந்த அந்த ஒரு 4-5 மாவட்டங்களில் அந்த அந்த ஓட்டுகள் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால் அவர்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் எப்போதும் அவங்களுடைய ஸ்டாண்டர்டாக அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எடப்பாடி அவர்கள் அந்த 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 கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த கருத்தை புறக்கணித்து தனக்கு நம்பிக்கை இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள். அதற்கு பாஜக என்ன செய்ய முடியும்? பாஜக யோசனை தான் சொல்ல முடியும். அவங்க எப்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே 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 ஐயராதன் கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றீங்க. இது வந்து எடப்பாடி சேர்த்துக்கல, இதில் நாங்கள் பாஜக நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை பாலை தூக்கி அங்கே போட்டார். இல்லை இல்லை, அவர் சொல்கிறது என்னன்னா அதே தான் அமித்ஷா சொன்னார். அதிமுகனுடைய உள்விவகாரத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஈடுபட்டது இல்லையா? அமித்ஷா ஈடுபட்டது இல்லையா? யார் அதிமுக உடைச்சது? யார் வந்துட்டு அந்த தர்ம யுத்தத்துக்கு இயக்குனது? யார் டைரக்டரு? இவர் இப்போ நடிச்சாருங்க. டைரக்டர் யாருங்க? அவரே சொல்லியிருக்கிறாரு, குருமூர்த்தி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன நீங்கள் தலையிட மாட்டேன், அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது? இப்போ வந்துட்டு செங்கோட்டையன் வந்துட்டு அவராக வந்துட்டு பார்த்தாரா அவங்கள? இல்லை நீங்கள் உள்ளே பூந்து இயக்குறீங்களா? இல்லை எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் உங்கள் சைடில் பேசுகிறாங்களா? உள்ளே பூந்து நீங்கள் இயக்குறது இல்லையா? இயக்கலையா பாஜக? மக்களுக்கு எதுவுமே தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு முதல்ல பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் சொன்னதுக்காக கோச்சிக்கிட்டார் திரு மணிகண்டன் அவர்கள். நான் கேட்குறேன், போயிட்டு அமித்ஷா போய் சந்திச்சார்ல முதல் முறையாக, அப்போ வெளியில் வந்துட்டு என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் என்னென்ன தேவைன்றதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக சொல்லிவிட்டு அதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்கிட்ட படித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அமித்ஷா எக்ஸ்தலத்தில் என்ன போட்டார்னா, என்டிஏ கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு தான் போட்டார். ஒரு வார்த்தை. இவர் சொன்னது எதுவுமே சொல்லலை. இப்போ நேற்று காகிதம் நான் கொடுத்தது லவ் லெட்டரான்னு ஒரு சொல்கிற லவ் லெட்டர்ன்றாரு. லவ் லெட்டர் கொடுத்தா பரவாயில்ல, அடிமை லெட்டர் கொடுக்காத இருந்தீங்கன்னா போதும். தமிழ்நாட்டை அடக வச்சுட்டு அடிமை லெட்டர் கொடுக்குறது போதும். இப்போ நேற்று தங்கம் தென்னரசன் தானே கொடுத்தாரு, ஒரு மனு கொடுத்தாருல. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி மறுக்கிறீங்க, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குங்க, இதெல்லாம் சொல்லி வெளில வருதில்ல. அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாமே நீங்கள். அப்போ ஒன்றுமே சொல்லாது நீங்கள் பாட்டு கொடுத்தா காகிதம் கொடுத்தான்னு தான் சொல்லுவாங்க. மனு கொடுத்தாரு, நாங்களே ஏதாவது கன்காக்ஷன் பண்ணுறதா என்ன? அதனால் மணிகண்டன் ஐயா கோச்சிக்க கூடாது, நல்லா ஒப்பிட்டு பார்த்து பேசணும், அவ்வளோதான். மூணாவது விஷயம், இப்போ ஓபிஎஸ்னுடைய ஸ்ட்ரென்த்து என்ன? அவர் ஒரு ஆளுமையாக நிரூபிச்சிட்டார். அவரோ டிடிவி தினகரனும். டிடிவி தினகரன் 2019 தேர்தலில் போட்டிட்டு 22 லட்சம் ஓட்டு வாங்கினவர். 2000 பூத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு இல்லை. அப்படி இருந்தும் 22 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் நின்று அந்த தென் மாவட்டங்களில் அதிமுக ஒன்றுமில்லாத போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ண போறீங்க பாஜக? அது ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இவங்களுக்காக நம்ம பேசுறது அப்படின்றது இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் அப்படின்றதுனால தானே. அப்போ அதுக்கு அந்த டியூ கன்சிடரேஷன் கொடுத்துருக்குதா பாஜக? அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னோம்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? கூட்டணியை பற்றி 1000 விஷயம் பேசும்போது இந்த கூட்டணிக்கு இவர் வந்துட்டு எந்த பக்கம் வந்தால் பலன் சேர்ப்பார்? ஏன்னா அது அவருடைய அரசியல் இருக்குது, கூட்டணி அரசியல் இருக்குது, தேர்தல் முடிவு மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பேசி ஆகணும். அப்போ பண்ருட்டி சொல்ற கணக்குப்படி ஒருவேளை அந்த பக்கம் விஜய் பக்கம் போயிட்டாருன்னா அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியா மாறிடுமா? நிச்சயமா அது ஒரு ரெகக்னிஷன் வரும்ல. தென் மாவட்டங்களில் வந்து ஒரு பலத்தை நிரூபிச்சிருக்கிறார் இல்லையா? அதிமுகவிற்கு எகெயின்ஸ்டா நின்று பலாப்பழத்தை சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா? அந்த இடத்துல அஇஅதிமுக டெபாசிட் இழந்ததா இல்லையா? அப்போ அவர் இந்தாண்ட போகும் ஒரு கட்சியாக ஆகணும். கட்சியாக ஆன உடனே போனால் அவர் என்ன சொல்கிறாரு, பண்டோட்டி ராமச்சந்திரன் சொல்கிறது சரிதான். ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய அரசியல் அடுத்த பாதையை பார்க்கணும். இவங்களை நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து பேருனுடைய கருத்து அதுதான். இவர் கொஞ்சம் ஸ்லோவாக முடிவெடுக்கிறார் ஓபிஎஸ், அவ்வளோதான். அதில் வந்துட்டு இப்போது மனோஜ் பாண்டியன் எடுத்துக்கிட்டாலும் வைத்தியலிங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கான ஒரு அரசியல் வழியை பார்க்க வேண்டியதான். நம்ம அப்படி தான் போவாங்க. யாரும் பாஜகவை நம்பினா சரி, அவங்க அண்ணாமலையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க இல்லையா? யாரை வேணாலும் தூக்கி போடுவாங்க நாளைக்கு. ரைடர் இது எடப்பாடி கூட. அதனால எப்போதுமே ஒன்று வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டு அவர் அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பார்க்கணும். அதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார். இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம அதில் கடந்துட முடியாது. திமுக தாவேகா கூட்டணி மட்டும்தான் தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க போட்டிங்கிறது அப்படிதான் இருக்குமா? அதெல்லாம் களம் அப்படிதான் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நாள் இன்னும் அவர் வெளியிலேயே வரல. அவர் எங்க இதுக்கப்புறம் அதில் வந்து ரொம்ப தெளிவு வேணுங்க. அரசியலில் வந்து தெளிவு வேணும், துணிவு வேணும். புரியுதுங்களா?
விஜயகாந்துக்கு துணிவு இருந்துச்சு, அடிச்சாரு, பேசினாரு, புரியுதுங்களா, இயக்குனாரு. ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தி அப்படின்றத வந்துட்டு அவர் நிரூபிச்சுக்கிட்டே வந்தார். அதனால் 8% ஆகணும்னு யாரும் அப்படி அப்படிலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 10% போச்சு. அதனால் வந்து நின்னாங்கல்ல, திமுக போய் நின்றுச்சு, அதிமுக போய் தான் நின்றுச்சு. அவருக்காக போராடினாங்கல்ல 2011 பக்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி நிலையில் விஜய் இல்லையே. ஏன்னா இவர் ரொம்ப ஒர்க் பண்ணணும், களத்தில் இறங்கணும், மக்கள் மனதில் அப்போ தான் இதெல்லாம் வருமையோடைய. திரு மணி கூட சொன்னார், அது வந்துட்டு இந்த மாதிரி இப்படி தான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரைட். மணிகண்டன் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கான பதிலை கேட்கணும். மணிகண்டன், ஐயநாதன் சில விஷயங்களை சொன்னார் இல்லையா, உங்களுக்கான பதிலாக குறிப்பிட்டார். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜா, நான் ஆரம்பிச்சோடனே பழைய கதையிடா பேராண்டின்னு தடுக்கக்கூடாது. அடிமை சாசன லெட்டர் எழுதி கொடுத்தாரு பழனிசாமின்னு சொல்லி சொன்னார். 1980 பிரதமர் இந்திரா காந்திகிட்ட போய் இந்தாங்கம்மா பிடிச்சிக்கங்க, உங்களுக்கு 117 எனக்கு 114 போதும் அப்படின்னு அடிமை சாசனத்தையும் தான் கட்சியோட அடிமை சாசனத்தையும் எழுதி கொடுத்த ஒரு மறைந்த கருணாநிதி அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு விஷயம் அவர் தெளிவா கேட்டாரு. இல்ல தங்க தென்னரசு கொண்டு போய் ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு, அதுல என்ன இருந்துச்சுங்கிறது வெளிப்படையா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல வந்து எடப்பாடி கொடுத்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத அவர் கேட்கிற கேள்வி. எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்திச்சுட்டு நேற்று இரவே சேலம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சென்னை போயிட்டாருங்க. பிரஸ்ஸை சந்திக்கிறப்ப சொல்லுவார். ரெண்டாவது ஒன்று, நான் இது சம்மந்தம் இல்லாத விஷயம், மரியாதைக்குரிய பிரதமர் நேற்று கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் டிஆர்பி ராஜான்னு ஒரு அமைச்சர் கலந்துக்கிட்டாரு. என்னமோ பார்த்தா சாயந்தரம் பார்க்கில் நிற்கிற மாதிரி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு நிற்கிறார். இதுதான் ஒரு பிரதமருக்கு காட்டக்கூடிய கண்ணியமா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்துக்கிட்ட என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, விவாதத்தை கொஞ்சம் போங்க சார். இல்ல என்ன ஒரு தனிப்பட்ட பிரச்சனை பேசிட்டீங்களா? இல்ல பிரியா, அறிவாளை கேக்குறேன். பிரதமருக்கு மோடி வேண்டியதா இருக்கலாம், பாஜக மேல போய் பேசுங்க. இல்ல எல்லாருமே கையை கட்டிட்டா மணிகண்டன் நிக்க முடியும். பாக்கெட்ல கையை வைக்கக்கூடாதா? கையை கட்டிட்டு ஒரு தவறான பேச்சா சார்? ஒரு இந்திய பேச்சா அதெல்லாம்? இல்ல ராஜா விவாதத்துல ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அதாவது ஆக்கப்பூர்வமா பேசுங்க. இருங்க, பாஜக மேல பேசுங்க சார். நீங்க ரொம்ப கொதிக்காதீங்க பிரியா, அமைதியா இருங்க. உங்க ரவுண்ட் கொதிக்கிறது இல்ல சார், இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இங்க உட்கார்ந்திருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அறிவாளி பேசுறீங்கன்னா இப்படிப்பட்ட ஆளுங்க உட்கார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க பேசுறது ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆக்கப்பூர்வமா நம்ம கேப்போம். திமுக சொம்பு தூக்கால கை விட்டார், பாக்கெட்ல கை விட்டார். எனக்கு அதோட கேவலமா இருக்கு. அப்படி சொன்னா உள்ள திமுக இல்ல சரி வாங்க ஐயநாதன் பேர்ல திமுக இதர வேற வெளிய. சரி இது வேண்டாம் ஐயநாதன் சொன்ன அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஓபிஎஸ் க்கான செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து இவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல இவர் திமுகவுக்கு ஜாமீன் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் சார் நினைக்கிறேன். சும்மா இருங்க சார். இந்த தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் அனுமதிக்க முடியாத மணிகண்டன். ஏதாவது கருத்து அரசியல் ரீதியா பேசுங்க. இதுக்கு வாங்க. ஓபிஎஸ் க்கான செல்வாக்கு அப்படிங்கிறது வட மாவட்டங்களுக்கு இருக்கு, அதே போல அறிவாளை பாசத்துக்கான செல்வாக்கு இருக்கு. ரவுண்ட்ல பேசுங்க கை விட்டாரா இல்ல சார்? நான் பேச என்னோட ரவுண்டர் பேச முடியல சார். அடுத்தவங்க பாக்கெட்ல கை விட கூடாது. சரி ஆமா நீங்க உங்க அறிவாளை பாசத்தை கொஞ்சம் நிறுத்துங்க சார். ரொம்ப கூவுறீங்க நீங்க. சார் வாங்க சார், மேட்டருக்கு வாங்க சார். இது ஏன் பேசிட்டு போச்சு சார்? ஒழுங்கா பேசுங்க சார். இதெல்லாம் கேட்டு புடிச்சு போச்சு சார். ஒழுங்கா மக்களுக்கு தெரியும் யார் என்னன்னு பேசுங்க சார். ராஜா ஒரு விஷயத்துல நேரடி பேசுங்க. இல்ல நீங்க ஏன் நீங்க பிரியன் கொஞ்சம் அமைதியா இருங்களா? உங்க ரவுண்ட் வரப்ப உங்க விசுவாசத்தை காட்டுங்க. இப்படி ஆக்கபூர்வமா பேசாத, இப்படி பேசினா என்ன அர்த்தம்? கேக்க இதெல்லாம் கேட்டு நேரடியா இல்ல கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வாங்க மணிகண்டன். ராஜா மத்தியில ராஜா நான் பேசுறேன் ராஜா. மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற தேசிய கட்சிகள் எப்பயுமே மாநிலத்துல தான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சி ஒரு ஆம்டிஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது நடைமுறையில் உள்ளது. ஆனால் கருணாநிதி அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டார்? 2019, 21 எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் அந்த மாதிரி பணிந்து போனாராங்கிறத உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். 87 புரட்சித் தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி இதே மாதிரி தான் அதிமுக இதில் தலையிட்டார். பாஜக மட்டும் அடுத்த கட்சியை உடைக்கிறது இல்லை. மதிமுகன்னு ஏற்கனவே இருந்த சின்ன கட்சியை இவரை செஞ்சி ராமச்சந்திரனையும் எல் கணேசனையும் வச்சு கருணாநிதி அவர்கள் உடைக்கலையா? ஏதோ பாஜக மட்டும்தான் அடுத்த கட்சியை உடைச்சது, மற்றெல்லாம் யோக்கியன்னு பேசுறாருங்க. செம்மலை எம்ஜிஆர் காலத்திலே ரெட்டலை ஏற்று ஜெயிச்சார். அப்ப பெரிய தலைவராங்க. திருநாவுக்கரசரும் தாமரைக்கணியும் அம்மா இருக்கிறப்பே ரெட்டலை ஏற்று சுயேட்சையா ஜெயிச்சாங்க. அப்ப என்ன அம்மாவோட பெரிய தலைவரா? ஓபிஎஸ் முதல்ல அங்க ஜெயிக்கலன்னு சொல்லிடுறேன். திரு பெருமாள் மணி சொன்ன கருத்துக்கு மட்டும் நான் சில விஷயத்தை சொல்லிடுறேங்க. அவர் ஓபிஎஸ் ஐயா ரொம்ப பொறுமை காத்தார்னு அவர் சொன்னதை நான் முழு மனதோட ஏத்துக்கிறேன். கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சு பொறுமை காத்தார். கட்சி தொண்டர்களால் தெய்வம் என்று போற்றப்பட்ட அம்மா மாளிகை சுக்குநூறா அடிச்சு அம்மாவுக்கு அந்த சேரை எட்டி உதைச்சாரு.
2 முறை அம்மாவும் புரட்சி தலைவரும் கண்டெடுத்த ரெட்டலை சின்னத்தை போய் முடக்கினாரு. ஃபுட் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, இத்தனை கோர்ட்டில் 27 கேஸ் அதிமுக எடுத்து போட்டாரு. தேர்தல் கமிஷனில் புகார் சொன்னார். அம்மா வந்து அமைத்து கொடுத்த ஆட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நடத்தின ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து ஆதரித்து ஓட்டு போட்டார். அம்மா அவர்கள் சேடப்பட்டி முத்தையாவை கூட தான் நம்பிக்கை விசுவாசம் என்றால் அதன் மறு உருவம் சேடப்பட்டி முத்தையான்னு ஒரு காலத்தில் புகழ்ந்து சொன்ன அவங்க திரும்ப நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்லப்பட்ட காலகட்டத்தை மறந்துட்டு பேசுறாரு அவரு. ஆமா, இவர் தான் பக்கத்துல இருந்து பார்த்தார். சசிகலா அனுப்பிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் தான் பேசலாமா? சசிகலா தான் அதிமுக பொதுச் செயலரா இருந்தாங்களா? பாருங்க, பத்திரிகையாளரா? நான் கேட்கிறேன், ஜெயலலிதா தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர். பேசுங்க. யார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா முதல்வர், நீங்க அதே மாதிரி சரி ஜெயலலிதா முதல்வர் ஆக்குனாங்களா? என்னங்கய்யா பேசுறீங்க நீங்க? பேசுறது சரியா பேசுறாரு. இல்ல நான் கேக்குறது சரி. இப்ப ஒரே முதலமைச்சர் இல்ல ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. ஆனா அவங்க மருமகனும் ஒரு முதலமைச்சர், மகனும் ஒரு முதலமைச்சர், அம்மா ஒரு முதலமைச்சர். நான் சொல்லட்டுமா? ஒரு சென்சிபிளோட நீங்க பேசுங்க. அதிமுகவின் அன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி மன்னிக்கணும், அம்மாவால் வெளியேற்றப்பட்ட ஒரு சேடப்பட்டி முத்தையா பின்னாடி இருந்து யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். கையெழுத்து போட்டது யார்? அம்மா. இது சென்ஸோட பேசுங்க. அதே மாதிரி நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லப்பட்ட நெடுஞ்செழியனை புரட்சி தலைவர் கூட இருந்தவரை அம்மா என்ன வார்த்தை சொல்லி வெளியெடுப்புனாங்க. அதனால அரசியல் ஒரு நேரத்தில் சொல்றதெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் ஆயிடாதுங்க. அதாவது தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் அவர் வந்து திருநாவுக்கரசர், செம்மலை இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறார். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஓபிஎஸ்ஸை கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு மணிகண்டன். அவங்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணது ஜெயலலிதாவோட. ஜெயலலிதா செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். எடப்பாடி அப்படிப்பட்ட தலைவரா? அவர் செல்வாக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் அவங்க அதனால் நீங்கள் அம்மாவோட ஜெயலலிதாவோட நீங்கள் எடப்பாடியை கம்பேர் பண்ணாதீங்க. எடப்பாடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறையா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது. அதனால் இவருடைய அரசியல்ன்றது வேறு, இவருடைய செல்வாக்குன்றது. இவர் கட்சியை இவர் கட்டுப்பாட்டாக இவர் பின்னாடி வச்சுருக்காருன்னு ஒரு விஷயம் தவிர மற்றபடி இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லைன்றது எலெக்ஷனில் அவர் ப்ரூவ் பண்ணணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்று அவர் ஜெயிச்சு வந்தார்னா நம்ம வந்து ஒத்துக்கலாம். அது வர வரையும் நம்ம வந்து ஒரு செல்வாக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் தனிப்பட்ட முறையில் வந்து ஓபிஎஸ் எடுக்கிற ஒரு நடவடிக்கைகள் இருக்குல்ல, அது அரசியல் ரீதியாக இபிஎஸ்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் அவர் எடுக்க தான் செய்வார். ஆனால் ஓபிஎஸ்ஸை பற்றி பெருமையாக பல விஷயங்களை பெருமாள் மணி சொன்னார். பட் அவ்வளோ தூரம் விசுவாசம் எந்த குடும்பத்தினால அவருக்கு ஜெயலலிதா கூட நெருக்கம் வந்ததுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக வரதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அப்படி வரும்பொழுது அந்த குடும்பம் எந்த குடும்பம் உங்களை ஏற்றி விட்டதோ அந்த குடும்பத்தை எடுத்து நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தை அங்கே முறிச்சிங்கல்ல. அங்கே நீங்கள் அந்த குடும்பத்தோட விசுவாசத்தை நீங்கள் முறிச்சிங்கல்ல, அதற்கான பலனை தான் அனுபவிக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காமிச்சிருக்க வேண்டாமா? இந்த குடும்பத்தினால தான் நம்ம 20 வருஷம் நம்ம அங்கே இருந்தோம், இந்த குடும்பம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு, இந்த குடும்பம் தான் நம்மளை ஏற்றி வச்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாமா? அந்த குடும்பத்தால் ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னு விரும்பினாருங்க. அது சரி, நமக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு போட்டுவே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன முதலமைச்சர், அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன முதலமைச்சர், போகும்போது ஜெயிலுக்கு போகும்போது உங்களை என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிருப்பாங்க. அவசரப்பட்டீங்களே. இன்றைக்கி மறுபடியும் பாஜகவோட விசுவாசத்தை காமிச்சிங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்க. இன்றைக்கி அவங்க உங்களுக்கு முதுகில் குத்துறாங்க. அன்றைக்கி விசுவாசத்தை காமிச்ச குடும்பத்துக்கே நீங்கள் வந்து துரோகம் பண்ணீங்க. இன்றைக்கி நீங்கள் விசுவாசம் காமிச்ச பாஜக உங்களுக்கு துரோகம் பண்ணுது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், சரித்திரம் திரும்புது. யாருக்கு நீங்கள் திரும்பும்? நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்னா அந்த துரோகத்தால் நீங்கள் விழுவீங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இனிமேலாவது முடிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை முதுகில் குத்து வாங்குவீங்க? சரி, ஓபிஎஸ் வந்து முழிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் விஜய் கிட்ட போனாலும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பலமான கூட்டணி, அதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்று பெருசா இல்லைன்னு அந்த பாயிண்ட்ல இல்ல இது வந்து பண்ருட்டி சொன்னதால தான் நான் கேட்குறேன். ஏன்னா பாமகவும் அந்த கூட்டணிக்கு போகுன்றாரு. பண்ருட்டியை வந்து சில பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவர் வந்து சில விஷயங்களை வந்து தெளிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கால்குலேட்டிவாக கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர். ஆக்சுவலாக அது வந்து ஏதோ அவர் வந்து அவர் பூந்த வீடு களமே இங்க தமிழ்நாட்டோட அரசியல் களமே திமுக தாவேக்கான்னு போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா அதிமுக தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த சூழலில் இதுவே தேர்தல் வரையும் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த கூட்டணி பின்னுக்கு தள்ளப்பட்டு விஜய் கூட்டணி முன்னுக்கு வர்றது, விஜய் சொன்ன மாதிரி எனக்கும் திமுகவுக்குமான போட்டி என்ற ஒரு விஷயம் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன். விஜய் வந்து கொள்கை ரீதியாக பல விஷயங்களை தெளிவுபடுத்திட்டார். கொள்கை ரீதியாக எல்லா விஷயங்களையும் அவர் தெளிவுபடுத்திட்டார். இன்னும் அவர் பாக்கி வச்சிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா கீழே இறங்கி மக்களோட பயணம் போகணும். இப்போ எடப்பாடி போகிற மாதிரி ஒரு பயணம் போகணும். அப்படி ஒரு பயணம் போகும்போது அவர் என்னென்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறாரு, பாஜகவை பற்றி என்ன பேசுகிறார், திமுகவை பற்றி என்ன பேசுகிறாரு, களத்தை எப்படி அவர் கட்டமைக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அவருடைய கொள்கைன்றது தெளிவாகிடுது. ஆக்சுவலாக அவர் க்ளீனாக சொல்லிட்டார்.
திராவிடமும் சொல்லிட்டார், தமிழ் தேசியமும் சொல்லிட்டார், பல்வேறு பிரச்சனைகளில் அவரோட கருத்தை சொல்லிட்டார், அவரோட வழிகாட்டிகள் யாருன்னு சொல்லிட்டார், எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிட்டார். விஜயகாந்த் வந்தபோது நம்ம திருப்பி ஒரு கேள்வி விஜயகாந்த் வச்சுட்டு இருப்போம். நம்ம என்ன சார் உங்கள் தேமுதிகவோட கொள்கை என்ன? அவர் வந்து கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுவார். அவர் சார் மக்களுக்கு நன்மை செய்யறதுதான் சார் என்னோட கொள்கை, நீங்கள் என்ன சார் அதெல்லாம் கேட்டுருக்கீங்கன்னு ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லிட்டு போவார். இதெல்லாம் கேட்காதீங்க சார்னுவார். அது மாதிரி இவர் வந்து தெளிவாக கொள்கைகளை சொல்லிட்டார், கிளியராக சொல்லிவிட்டு பயணம் தான் போல. அதனால் இவருடைய என்ன அதிர்வுகள் வந்து விஜய் உண்டாக்குவார் வாக்கு வங்கியில்ன்றதை நிச்சயமாக வந்து அது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது இன்னும். ஆக்சுவலாக அது வந்து சில பேர் அவங்கவுங்க ஆசைக்கேற்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவர் 10%, 12%, 20%, 8%. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இது கணிக்க முடியாத அளவுக்கு களம் இருக்குன்னு தான் என்னோட உண்மை. முதல் இடத்துக்கான போட்டி இங்கே இல்லை. இங்கே போட்டி என்பது 2வது இடத்துக்கான போட்டியாக இருக்கு. அது தாவேகாவா அதிமுகவா? தாவேகா கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பது தான் இங்கே பிரச்சனை. இங்கே ரைட். குமார் பிரியன் சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இங்க வந்து போட்டிங்கிறது 2வது இடத்துக்கு தான். பிரியன் சார் சொல்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி பார்த்தா பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறது சரி என்று தான் அநேகமாக ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆனால் அந்த முடிவு பாஜகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ மிக எதிரான முடிவாக அது அமையும். அதனுடைய ரிசல்ட் வந்து அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டுகளில் பல லட்சம் ஓட்டு அவங்களுக்கு அடிபடும். அதை வந்து அந்த ஆஸ்பெக்டில் அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னா இன்னும் கூட காலம் இருக்கிறது, மாற்றி அமைக்கிறதுக்கு முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறினால், கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கடந்த தேர்தலில் 20 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அந்த 20 லட்சம் வாக்கில் ஏறத்தாழ டிடிவி தினகரன் மட்டும் 10,80,000 வாக்கு ஏதோ வாங்கியிருக்கிறார். அந்த சமயத்தில் அதே போல் இவர் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். ஒரு தொகுதியில் அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து அவருக்கு தமிழ்நாடு பூரா அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எத்தனையோ ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் எத்தனையோ சலுகைகள் செய்திருப்பார். அந்த மக்களெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஓட் பேங்க் அவருக்கு இருக்கும். மிக குறைந்த அளவில் இருந்தால் கூட அது பல துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். அந்த அளவில் பார்த்தால் அதுவும் ஒரு 10-20 லட்சம் ஓட்டு வந்தது என்றால் அந்த தேர்தலில் வந்து அது அதிமுக ஜெயித்திருக்கும். ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு கூட இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தாங்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் கணிப்பு, உண்மையான கணிப்பு, சரியான கணிப்பு. ஒரு மிகப்படுத்தப்படாமல் அதை கணித்தால் அந்த வாக்கு சதவீதங்களை வைத்து நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் இருந்திருக்கும். ஆகையினால் இது எல்லாமே காரணம் சுயநலமும், சுயநலத்தின் அடிப்படையில் தன்னுடைய கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிலருடைய எண்ணத்தால் அதிமுகவுக்கு இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அநேகமாக மதுரையில் மாநாடு நடத்தும் பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அன்னைக்கு ஃபைனலாக முடிவெடுப்பாங்க. 8ஆம் தேதி அமித்ஷா இங்கே வருகிறார், ஆகஸ்ட் 8. அதுதான் மேக்சிமம் கட் ஆஃப் டேட். அதுக்கப்புறம் அவர் சரியான ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். அரசியலுக்கு அவரை நம்பி சில சட்டமன்ற மனோஜ் பாண்டியன் இருக்கிறார், அவரை நம்பின சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். அந்த முடிவை அவர் கண்டிப்பாக எடுப்பார். ஆனால் அதை அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும், நான் ஆதரித்து பேசக்கூடிய பாஜகவுக்கும் அது பெரிய பின்னடைவாக அமையும் என்பதை நான் இருதரப்பாருக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதை பரிசீலிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ரைட். குமாரே சொல்கிறாரு பெருமாள் மணி சார், இது வந்து ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியான போகிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் தான் அதிகமாக இருக்கா? இல்லை, அதாவது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. மத்தியில் காங்கிரஸ் பெரும் சக்தியாக இருந்த பொழுது இங்கே இருந்த பெரும்பாலான கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்கள் பெரிய கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம், இல்லை தன்னளவில் சிறிய கட்சி தலைவர்கள், அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமை சென்னையாக தான் இருக்கணும், அது டெல்லியாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. மத்தியில் காங்கிரஸ் பெரும் சக்தியாக இருந்த பொழுது அதை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு எப்படி சிறிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டார், அது ஒரு காலம். அதற்கு பிறகு 1989லேருந்து 2014 வரைக்கும் அந்த டிரான்சிஷன் பீரியட் நடந்தது. காங்கிரஸினுடைய பேராதிக்கம் விழுந்து பாஜகவினுடைய பேராதிக்கம் எழுந்தது. அந்த 25 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இருபெரும் முன்னேற்ற கழகங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏனைய சிறிய தன்னளவில் சிறிய கட்சிகளாக, அதாவது பெரிய கட்சிகளோடு ஒப்பிடு வரும்போது சிறிய கட்சிகள், அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றார்கள். இப்போது மத்தியில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, பெரும் சக்தியாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல
இருவரும் முன்னேற்ற கழகங்களை தாண்டி எல்லா சிறிய கட்சிகளுக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. அது என்னன்னா, மத்தியில் வலிமையோடு இருக்கிற பாஜகவை இந்த மண்ணிற்குள் ஒரு அளவுக்கு மேல் வரவிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல இங்கே வந்து ஒரு புதிய சக்தியாக அண்ணன் விஜய் அவர்கள் வருகிறார்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இருக்கிறார். இவர்கள் இருவர் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் மேலும் பலர் சென்று இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஐயா பெரியன் ஒன்று சொன்னாங்கல்ல, 2ஆம் இடத்திற்கு யார் வருவது? அதான் போட்டி. அஇஅதிமுக பாஜக கூட்டணி வருவதா அல்லது தாவேகா கூட்டணி அந்த இடத்திற்கு வருவதா அப்படிங்கிற அந்த இடத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் மனதிலும் அது இருப்பதாகத்தான் நான் கணிக்கிறேன். 2வது இடத்தில் தாவேகா அணி வர வேண்டும் என்று. ஏனைய சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சில இடங்களை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்குள் போனாலுமே கூட இந்த தேர்தல் நரேட்டிவ் இருக்குல்ல, அதனுடைய பிரச்சாரத்தை அதிமுக ரொம்ப குறைத்து மதிப்பிடுறமா? இல்ல, குறித்து மதிப்பிடல. நான் ஒருபோதும் அவர்களை குறைத்து மதிப்பிட்டதில்லை. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க அதை ஒட்டி தான் இதை பார்க்கணும். 2026 தேர்தலுக்கும் 1967 தேர்தலுக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ட்ரெண்ட். நீங்க எந்த சிறிய கட்சி நடத்துகிற ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமை சென்னையா தான் இருக்கணும். நாம போய் டெல்லியில ஒருத்தர்கிட்ட கைகட்டி நிக்க கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆக அந்த அடிப்படையில் இந்த தாவேகா அணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டிய கூட பல்வேறு சிறிய சிறிய கட்சிகள் அவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது அஇஅதிமுகவுக்கு எதிரான நகர்வு அல்ல, மத்தியில் யார் வலிமையாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நகர்வு. இன்றைக்கு காங்கிரஸை இவ்வளவு பேர் ஆதரித்து அனுசரித்து பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் காங்கிரஸையும் காங்கிரசின் பெரும் இன்றைக்கு இவர்கள் பாராட்டி பேசுகிற நேருவை, அன்னை இந்திராவை ஒரு நேரத்தில் எவ்வளவு விமர்சித்திருக்கிறார்கள். விஷயம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய கட்சியாக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் மாநிலத்திற்குள் இங்கே மாநில கட்சிகளினுடைய அரசாட்சி தான் நடக்க வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் இருவரும் முன்னேற்ற கழகங்கள் இங்கே மாறி மாறி ஆண்டாலும் அவர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக ஏனைய சிறிய கட்சிகள் பெரிய அளவில் உதவி இருக்கின்றன. அது இல்லாமல் இந்த களத்தை அவர்களால் இவ்வளவு காலம் வைத்துக் கொண்டிருக்க முடியும். தாவேகாவுக்கும் அதே மாதிரியான உதவி கிடைக்கும். கண்டிப்பாக ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நேரத்தில் எப்படியாப்பட்ட உதவி கிடைத்ததோ, ஏன் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாமகவை கொண்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, பாமக தமிழ்நாடு அரசியல் 2 பேரோட நகர்வு தான் சார் இந்த தேர்தலே முக்கியமான நகர்வு. ஒன்று ஐயா ஓபிஎஸ் எங்கே பார்த்து போகிறார், இன்னொன்று ஐயா ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார். இந்த 2 முடிவு இந்த தேர்தல் ராமதாசன் பார்க்கலாமா அன்புமணின்னு பார்க்கலாமா? இல்ல ஐயா ராமதாசன் தான் நீங்க பார்க்கணும். சரி, இங்க ஏன்னா இந்த இடத்துல இவர்கள் இருவரும், இந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் நீண்ட பெரிய அனுபவத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டின் எல்லா பெரும்பாலான தலைவர்கள் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். அது என்னவென்றால், இங்கே ஒரு மாநில கட்சி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதை தாண்டி தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் இங்கே வந்துவிடக்கூடாது. அது யாரா வேணா இருக்கலாம். நாளைக்கே கம்யூனிஸ்ட் இந்திய அளவில் பெரிய கட்சியா மாறுறாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் எதிர்ப்பாங்க. ஐயா ஐயநாதன் போன்றவர்கள் தேசிய கட்சி தலைவர்களோடு நெருங்கி பழகியவர்கள், அவர்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் ரொம்ப அருகிலே இருந்து பார்த்தவர்கள். ஆக அந்த வகையில் தாவேக கூட்டணி வலிமை பெறும். ஐயா பன்ருட்டியார் ஒரு திசை காட்டுகிறார், இந்த திசையில் தான் போவார் என்று சொல்கிறார். ஐயா பிரியன் சொன்னதை போல முதலிடத்திற்கான போட்டியில் திமுக முன்னணியில் இருக்கும், 2வது இடத்திற்கான போட்டி பாஜக கூட்டணிக்கும், நான் மறுபடியும் சொல்ல, அது அஇஅதிமுக கூட்டணியாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள், பாஜக கூட்டணிக்கும் தாவேக கூட்டணிக்குமான போட்டியாக களத்தை வரையறுப்பார்கள். அந்த விஷயத்தில் தாவேக கூட்டணி வலிமை பெற அவருக்கு தெரியாத பல மாய சக்திகள் உதவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் இது ஐயநாதன் தான் கேட்கணும். 2 விஷயத்தை அவர் சொல்றாரு இல்லையா, 2 பேரை சொல்றாரு, 2 விஷயம் இல்லை 2 பேரை குறிப்பிடுறாரு. ஓபிஎஸ், டாக்டர் ராமதாஸ், இவங்களோட நகர்வை பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவுகளே நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறது பெருமாள் மணியோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்க 2 பேருடைய நிலைமையும் இப்போ இன்றைய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்சர்டைனாக தான் இருக்குது. பாமகவை பொறுத்த வரைக்கும் திரு ராமதாஸினுடைய அந்த தலைமை செல்வாக்கு அதை வந்துட்டு அன்புமணி கடுமையாக சேலஞ்ச் பண்ணுறாரு. அவருடைய கட்சியினுடைய பெரும்பகுதி நிர்வாகிகள் வந்துட்டு அன்புமணியோடு நிற்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு அவர் ராமதாஸ் ஐயாவோட தான் நிற்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு தெளிவு, அது வேறு. ஆனால் அது எப்படி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. அப்படி இன்னொரு பக்கத்தில் இவர் என்ன அப்படின்னோம்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்துட்டு திடமாக ஒரு ஆலோசனை சொல்லிட்டாரு, ஆனால் அதை எடுத்துக்கிற அளவு தான் இருக்கிறாரு ஓபிஎஸ்.
ஓபிஎஸ் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த விசுவாசம், நன்றி உணர்ச்சி இப்படியே போயிட்டு இருக்கிற ஆள். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்துட்டு மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களே அவங்கள பலப்படுத்திக்காதவங்க இன்னொருத்தருக்கு எப்படி பலப்படுத்துவாங்க? அது கவனிங்க நீங்கள். விஜயோட யார் சேர்றாங்க என்ன அப்படின்றது விஜய் களத்தை இறங்கிட்டோன்னு தான் முடிவாகும். எனவே களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்றைக்கி 2 வந்துட்டு ஷுவராக இருக்குது. ஒன்று திமுக அணி, இன்னொன்று அஇஅதிமுக பாஜக அணி. இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய விஜய் அப்படின்றது வந்துட்டவொன்னு தான் எதையும் சொல்ல முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தனிச்சு ஒரு முடிவெடுக்காம இவரை நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஆனால் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ரைட், ஓகே, புரியுது. அவருக்கும் இதுல தான் மாறுபடுறீங்க. தினகரனுக்கும் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஐயனாரோட கருத்தில் இதை மாற்று கருத்து இருக்கா? இல்லை, அதாவது விஜய் களத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து உறுதியாக சொல்ல முடியும்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். அது வந்து ஓரளவுக்கு உண்மையான ஒரு இதுதான். ஏன்னா வந்து அவர் எப்படி மக்கள்கிட்ட போகும்போது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான கூட்டம் எப்படி வந்தது கந்தர்வ கோட்டையில் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த விஷயம் வெளிப்பட்டது ஆக்சுவலாக. ஆனால் விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இல்லைன்றது பொதுவாகவே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் வந்து விஜய் களத்துக்கு வரும்பொழுது தான் நம்ம அவர் பேசுகிற பேச்சுக்களை வைத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அவர் கொள்கை தெளிவோடு வந்திருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட அவர் எப்படி மூவ் பண்ணுறாரு, எப்படி பிரச்சனைகள் எடுத்துன்னு போகிறாரு அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அவரை நம்பி ஒரு கூட்டணி சேருவதற்கான சில கட்சிகள், சிறிய கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பான்மணி சொன்ன ஒரு விஷயம் வந்து மாநில கட்சிகளோட முக்கியத்துவத்தை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம கூட சொல்லி ஆனோம். தமிழ்நாடு வந்து ஏன் வந்து இன்றைக்கி விதிவிலக்காக பாஜகவோட அரசியலில் மாட்டிக்காத இருக்குன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து வச்சுக்கோங்க, பாஜக இன்றைக்கோ தமிழ்நாட்டை சாப்பிட்டு போயிருப்பாங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.